ராஜி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப தற்செயலா அவங்களோட பழைய ஃப்ரெண்ட பாக்குறாங்க. இவன் தானே நம்மளோட நகையை திருடிட்டு போனவன் நினைச்சுக்கிட்டு அவனை பாக்குறாங்க. அவனும் தப்பிச்சு ஓட ட்ரை பண்றான். ராஜியும் துரத்திக்கிட்டு போறாங்க. இடையில திருடன்னா புடிங்க புடிங்கன்னு கத்திக்கிட்டே ஓடுறாங்க. அவனும் விடாம ஓடிக்கிட்டே இருக்கான். ராஜி ஓடிக்கிட்டு இருக்கப்ப தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க. கூட்டம் கூடிருது ராஜிய சுத்தி. என்ன கூட்டம் கூடி இருக்கேன்னு கதிர் வந்து பாக்குறாரு. ராஜி உனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. அப்ப ராஜி சொல்றாங்க, நான் கண்ணனை பார்த்தேன், எப்படியாவது அவனை பிடிக்கணும்னு நினைச்சுதான் ஓடுனேன், தடுமாறி விழுந்துட்டேன் கதிர்னு சொல்றாங்க. அவனை எப்படியாவது நம்ம பிடிக்கணும், அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இல்லாட்டி அவன் பேர்ல போலீஸ்லயாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கதிரை நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்றாங்க ராஜி. இன்ஸ்பெக்டர் கேக்குறாங்க கதிர்கிட்ட, நீங்க பாண்டியனோட பையன் தானேன்னு கேக்குறாங்க. எல்லா விவரத்தையும் கதிர் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, என்ன பண்றதுன்னு நாங்க பாக்குறோம்னு சொல்றாங்க. கம்ப்ளைண்டும் எழுதி கொடுத்துட்டு கதிரும் ராஜியும் வெளியே வர்றாங்க. கதிர் சொல்றாங்க ராஜி கிட்ட, இந்த விஷயத்த வீட்டுல சொல்லாத, தனியாவே நம்ம 2 பேரும் டீல் பண்ணிக்கலாம். ராஜியும் சரின்னு சொல்லிடுறாங்க கதிர்கிட்ட. நாளை சந்திப்போம்.